ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி இளம்பிலை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குஞ்சியில் வைத்தடி போற்றுகின்றனடி. வணக்கம். இன்றைய பதிவு சகட யோகம் அல்லது சுப சகட யோகம் அல்லது கல்யாண சகட யோகம். இந்த அமைப்பில் இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சகட யோகம் என்றால் என்ன, சுப சகட யோகம் என்றால் என்ன, கல்யாண சகட யோகம் என்றால் என்ன, இது எந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? இப்ப சகட யோகம் இருக்கு அப்படின்னா அது எந்த கிரகத்தால ஏற்படுது அப்படின்னா குரு சந்திரன் சம்பந்தப்படுறதுனால இது சகட யோக அமைப்புல ஆகுங்க. சரிங்களா? இப்போ ஒருவருக்கு சகட யோகம் அப்படின்னா அவங்களுக்கு இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சகட யோக அமைப்பு இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல அவங்கள அது குரு தேசியோ சந்திரன் தேசியோ நடக்குது அப்படின்னா ஒரு தொழில் சொந்த தொழிலா செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? அதாவது எப்படின்னா இப்போ சீரா வருமானம் வராது. சரிங்களா? சீரா வருமானம் வந்தாலும் தொழில் அவ்வளவா வராது, தொழில தரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இல்லைன்னா வேலைக்கு போறாங்க அப்படின்னா நிரந்தரமா ஒரு இடத்துல உட்காந்து அவங்களால வேலையும் பார்க்க முடியாது, இடமாற்றம் வந்துகிட்டே இருக்கும், வருமானம் சீரா வராது, ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நாள் அவங்க நிம்மதியா வசதி வாய்ப்பா இருந்தானா அப்புறம் அப்படியே கீழே இறங்கிடுவாங்க, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து மேலே ஏறி வருவாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வண்டி சக்கரம் மாதிரி ராட்டனம் மாதிரி சுத்துது வாழ்க்கை அப்படின்னு, ஒரே ரவுண்டா சுத்துது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்குங்க. வண்டி சக்கரம் மாதிரி ராட்டனம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? இந்த சகட யோக அமைப்பு இருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு மூல நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது உண்மையானா அது உண்மைதாங்க. சரிங்களா? அந்த சகட யோக அமைப்பு இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு தாங்க இருக்கும். சரிங்களா? ஏன்னா யோகம்னு கொடுத்துட்டாலே அது தோஷத்தை கூட அங்க மூல நூல்கள்ல கொடுக்கறதே யோகத்தை, அதாவது தோஷத்தை தாங்க யோகமா அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? அது எப்படி தோஷமா வேலை செய்யுமா யோகமா வேலை செய்யுமா அதை நம்ம பிரிச்சு எடுத்து செக் பண்ணி பார்த்தாலே அது நம்மளுக்கு புரியுங்க. அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத இந்த பதிவுல நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது அவங்களுக்கு சகல யோக அமைப்பு இருந்தும் அவங்களுக்கு யோகமாவும் பேசுற அமைப்பு இருக்குங்க. அந்த குரு தேசியோ சந்திரன் தேசியோ நடந்தாலும் நல்லா வசதி வாய்ப்பு பொருளாதாரம் ஒரே மாதிரி மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கிற அமைப்பு இதெல்லாம் இருக்குங்க. அது எப்படின்னா அதை பத்தியும் பார்க்கலாம். சரிங்களா? இப்ப சகட யோக அமைப்பு என்ன அப்படின்னா குருவுக்கு சந்திரன் 6, 8, 12 இருந்தா இது சகட யோக அமைப்பாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூல நூல்கள் இருக்குங்க. சரிங்களா? ஒரு பிரிவுங்க சொல்றது என்னன்னா ஜோதிடத்துல சொல்லிட்டு வராங்க. அப்படி என்னன்னா நடைமுறையில இருக்கிறது சந்திரனுக்கு குரு 6, 8, 12ல குரு, அதாவது சந்திரன் நின்ற ராசியிலிருந்து 6 இருங்க போட்டு காட்டுறேன். சந்திரன் நின்ற ராசியிலிருந்து 6, 8, 12 குரு இருந்தாதான் அது சகட யோக அமைப்புல வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாதுங்க. மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த குருவுக்கு 6, 8, 12ல சந்திரன் நின்றாதான் அது சகட யோக அமைப்பாகும். இங்க போட்டு காட்டுறாங்க. குருவுக்கு 1, 2, 3, 4, 5, 6 6, 7, 8 6, 7, 8, 12 குரு நின்ற ஸ்தானத்திலிருந்து எண்ணுங்க. எண்ணி 6, 8, 12ஆம் இடத்துல சந்திரன் நின்றால் அது சகட யோக அமைப்பாகும். சரிங்களா? இப்ப மெயினா இது குருவுக்கு 6, 8 தாங்க அந்த சகட யோக அமைப்புல வரும். 12ஆம் இடம் வராதுங்க. அது இன்னொரு யோக அமைப்புல சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இப்போ இந்த 12ஆம் இடம் குருவுக்கு 12ல சந்திரன் நின்றால் அது சுனபா யோக அமைப்புல வருங்க. அந்த சுனபா யோக அமைப்புல வர்றதுனால இந்த சகட யோகம் அடிபட்டு அந்த சகட யோகமா பேசாம அந்த சுனபா யோகத்துல பேசுது அப்படிங்கறதுனால அந்த 12ஆம் இடத்தை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றாங்க. ஏன்னா மூல நூல்கள் அப்படிதான் கொடுத்துருக்கு. குருவுக்கு 12ல சந்திரன் நின்றால் அது சுனபா யோக அமைப்பாகும். அதனால அது அதாவது சகட யோக அமைப்புல வராது. சரிங்களா? இப்ப சகட யோக அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு நின்ற ஸ்தானத்துல இருந்து
6 8 6 8ல சந்திரன் என்றால் மட்டுமே சகட யோகமாகவும் தோஷமாகவும் பேசும். 12ஆம் இடம் பேசாது. அதனால 12ஆம் இடத்தை நம்ம இந்த யோக அமைப்புல நம்ம எடுக்காம 6 8 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ மூல நூல்கள்ல இதாங்க கொடுத்துருக்கு. சரிங்களா? 12ஆம் இடம் இந்த சகட யோக அமைப்புல வராது அப்படின்னு. இப்போ 6 8ஆ இருந்து அந்த ஜாதகருக்கு தோஷமா பேசுது அப்படின்னா, தோஷம்னா நான் இப்ப மேல சொன்னேன் இல்லைங்களா, தொழில் அவங்களுக்கு சீரா இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச காலம் வேலை நிறைய சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா படப்படன்னு வேலை வரும், செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போ வர்ற வருமானம் கம்மியாயிடும். அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேலைக்கு போனான்னா அந்த வேலையில அவங்களால இருக்க முடியாது, இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா. ஒரு வசதியான வாய்ப்புக்கு அவங்களால போனாலும் திருப்பி படப்படன்னு கீழே இறங்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த மாதிரி அமைப்பு தோஷமா வேலை செய்யுது அப்படின்னா அந்த இடத்துல பாருங்க, அந்த குரு பகவான் சந்திரனுக்கு 6 8 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குரு பகவானும் பாதிக்கப்பட்டிருக்கும், சந்திர பகவானும் பாதிக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா, குரு நீச்சமாகவோ அல்லது வக்கரமாகவோ, சந்திரன் நீச்சமாகவோ, இல்ல பாவ கிரகங்களோடு சம்பந்தப்பட்டோ, தேய்பிறை சந்திரனாகவோ இந்த மாதிரி அமைப்புல அவங்களுக்கு இருந்து அந்த குருவுக்கு 6 8ல சந்திரன் இருந்தா, அந்த லக்னத்துக்கும் அது மறைவு ஸ்தானமாக இருந்தா அதுதாங்க தோஷமா வேலை செய்யும். சரிங்களா? அந்த காலகட்டங்கள்ல குரு திசையோ சந்திரன் திசையோ நடந்தானா அதுதாங்க சகட தோஷமா வேலை செய்யும் அவங்களுக்கு. சரிங்களா? அதாவது என்னன்னா, அந்த சந்திரனும் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும். சரிங்களா? தேய்பிறை சந்திரனாகவோ, பாவர்களோடு சம்பந்தப்பட்டோ, அல்லது சந்திரன் நீச்சமாகவோ, இந்த மாதிரி குரு வக்ரமாகவோ நீச்சமாகவோ, பாவர்களோடு சம்பந்தப்பட்டோ, ஏதாவது அந்த லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களோ, இந்த மாதிரி அமைப்புல அந்த குருவும் சந்திரனும் சஷ்டாசக அமைப்புல இருந்தாதான் அது தோஷமா பேசும். அவங்களுக்கு தாங்க அந்த குரு திசையோ சந்திரன் திசையோ நடந்தாங்கன்னா அதுதாங்க அவங்களுக்கு நான் இப்ப மேல சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பரிகாரமும் மூல நூல்ல கொடுத்துருக்குங்க. எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க, சீரா வருமானம் இல்லை, வருமானம் இருந்தாலும் தொழில் வரமாட்டேங்குது, ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கு, வேலையில நிரந்தரமா இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, பொருளாதார வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, சொன்னேன் இல்லைங்களா. அதை குரு தேசியோ சந்திரன் தேசியோ நடந்து இந்த மாதிரி சந்திரனோ குருவோ பாதிக்கப்பட்டு லக்னத்துக்கும் மறைஞ்சி பாவர்களோடு சம்பந்தப்பட்டு இருந்தானா அது தோஷமா பேசுது, அந்த சகட யோகமா பேசாம தோஷமா பேசுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் மூல நூல்கள் கொடுத்துருக்கு அப்படின்னா, அவங்க அந்த குரு தேசியோ சந்திரன் தேசியோ நடக்கும் காலகட்டங்கள்ல அவங்க ஜாதகர் பக்கத்துல ஏதாவது சிவன் கோயில்கள் பழமையா சிவன் கோயில் இருந்தானா அந்த சிவன் கோயில தர்சனமூர்த்தி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள போய் வியாழக்கிழமைனா போய் தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. சரிங்களா? அந்த திசை முடியற வரைக்கும். அல்லது அங்க கால பைரவர் இருந்தா தேய்பிறை அஷ்டமி காலகட்டங்கள்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா இதுல இருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகி கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து மேன்மை வர்றவும், அந்த திசை முடிகிற கண்டிஷன்ல அவங்கள ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சுட்டு தான் அந்த திசை முடியும். சரிங்களா? இதுதான் பரிகாரமா மூல நூல்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தோஷமா பேசினா இப்படிதான் நாம எடுக்கணும். சரிங்களா? இதுதான் பரிகாரமாவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது யோகமா பேசுது அப்படின்னா அது எப்படின்னா, இப்போ அதுதாங்க சுப சகட யோகா அமைப்பு. நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க சுப சகட யோகா அமைப்பு. அதாவது எப்படின்னா, அந்த குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ, அந்த சந்திரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமைப்புல இருந்தாங்கன்னா அது சுப சகட யோகம், யோகமா பேசுது. அந்த லக்னத்துக்கும் மறையாம இருப்பாங்க. அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, அந்த லக்னத்துக்கு பாவ கிரகமாக சந்திரனோ குருவோ வந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஆட்சியாகவோ உச்சமாகவோ அவங்க இருந்துட்டா அதுதாங்க சுப சகட யோகமாகவும் பேசி, அந்த குரு தேசியோ சந்திரன் தேசியோ இருந்தா அவங்களுக்கு தொழில் முன்னேற்றம், வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி, இந்த மாதிரி என்னென்னலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த எல்லா நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும். இப்ப நான் போட்டே காட்டுறேங்க ஒவ்வொன்னா. சுப சகட யோகா அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும். இப்போ குரு ஆட்சியாக
இப்போ குருவுக்கு இப்போ குரு ஆட்சி பெற்று சந்திரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இந்த சஷ்டாசக அமைப்புல இருக்கு இல்லைங்களா, இந்த அமைப்புல இருந்தா இது சுப சகல யோகமாகவும் யோகமாகவும் பேசுதுங்க. சரிங்களா, அவங்க எந்த 12 லக்னத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, அது ஒரு நல்ல யோகமா பேசுது, நல்ல பொருளாதார வளர்ச்சி எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும். குரு தேசம் நடந்தாலும் சரி, சந்திரன் திசை குரு திசை 2 திசை எந்த திசை நடந்தாலும் சரிங்க, நல்ல யோகமா பேசுங்க. சரிங்களா, இதே மாதிரி தாங்க இங்க குரு உச்சமாகவும் இந்த மாதிரி இருந்தாலும் இதுவும் யோகமாகவும் பேசுங்க. அதாவது சுபசகல யோகம் அமைப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையும் ஆகி இருக்காங்க. இது சஷ்டாசகமும் இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால, அதாவது குருவுக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல குருவும் இந்த சஷ்டாசக அமைப்புல இருக்கிறது. இதுவும் சுப சகல யோக அமைப்புல வருது அப்படிங்கறதுனால அந்த லக்னத்துக்கும் இந்த 2 ஸ்தானமும் மறையாம இருக்கு அப்படின்னா இது சுப சகல யோகமாகவும், அதாவது தோஷமா பேசாம யோகமா பேசும். குரு தேச சந்திரன் தேசம் நடந்தா நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இதுதாங்க சகட யோக அமைப்புல தோஷமா பேசுற அமைப்பும் யோகமா பேசுற அமைப்பும் ஆகும். சரிங்களா, அடுத்தது கல்யாண சகட யோகம் அப்படின்னு இன்னொன்னு பிரிவா இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ சந்திரன் உச்சமாக இருந்து சந்திரனுக்கு 6ல குரு இந்த மாதிரி அமைப்பு, அதாவது குருவுக்கு 8ல சந்திரன் உச்சம் பெற்று இங்க சுக்கிரனோட ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இந்த அமைப்புல இருந்தா இது வந்து கல்யாண சகட யோகம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, இது வந்து ஆண் ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா சுக்கிரன் கலஸ்திரக்காரகராக வருவாரு. அடுத்தது இந்த 2 பிரிவும் பாருங்க, குருவுக்கு 8ல சந்திரன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்திருக்காரு. குருவுக்கு 8ல வந்து 6ல வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கிற அமைப்பு, அதாவது சஷ்டாசகமா சந்திரனுக்கு இந்த அமைப்பு இப்படி பாத்துக்கனா 6 8 வருதா, 6 8 அமைப்பா உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா. இது வந்து தாங்க கல்யாண, அதாவது கல்யாண சகட யோகம் ஆகும். இப்போ ஆண் ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா கலஸ்திரக்காரகனா சுக்கிரன் வருவாரு, பெண் ஜாதகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் வருவாங்க. இந்த மாதிரி 2 பிரிவு இருக்கிறது வந்து கல்யாண சகட யோகமாகும். இந்த இருக்குது இந்த மாதிரி அமைப்புல அவங்களுக்கு குரு திசையோ சுக்கிரன் திசையோ அல்ல சந்திரன் திசையோ அல்ல செவ்வாய் திசையோ இந்த இங்க இருக்கிறது எந்த ஒரு திசை அவங்களுக்கு திருமண காலகட்டங்கள்ல நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னத்துக்கே மறைஞ்சு இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் அமையும், திருமண வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அதாவது யோகமா பேசும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து கல்யாண சகட யோகம் ஆகும். சரிங்களா, இப்ப நான் மேல இருந்து ஒண்ணுன்னா சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, தோஷமா பேசணும்னா அது எந்த மாதிரி அமைப்புல இருக்கும் அப்படின்னு. குரு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும், சந்திரன் பாதிக்கப்பட்டு இருக்கும், லக்னத்துக்கும் மறைஞ்சு இருக்கும். அந்த திசை நடந்தாதாங்க அவங்களுக்கு வந்து தோஷமா பேசி அவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே இருக்கும் அவங்க திசை முடிகிற வரைக்கும். அதுக்கு பரிகாரம் வந்து சிவன் கோயில் இருக்கிற தட்சிணாமூர்த்தியும் காலபைரவும் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே அவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கும். சரிங்களா, இப்ப யோகமா பேசணும் அப்படின்னா இப்ப ஆட்சியாகவும் உச்சமாகவும் குருவும் சந்திரனும் இருந்து அல்லது பரிவர்த்தனை அமைப்புல குரு சந்திரனும் சஷ்டாசகமா இருந்தாலும் இது வந்து சுப சகட யோக அமைப்புல வந்து யோகமா பேசும். அந்த காலகட்டங்கள்ல அவங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரமோஷன் கிடைக்குது, மேலே மேலே போறாங்க, நல்ல வசதி வாய்ப்பா இருக்காங்க இப்படிலாம் சொல்றாங்க. நல்லதெல்லாம் அவங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்களா. அந்த மாதிரி சஷ்டாசக அமைப்புல இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி யோகமான அமைப்புல இருந்தானா கண்டிப்பா அந்த சுப சகல யோகமா நல்லா பேசுங்க. சரிங்களா, இந்த கல்யாண சகல யோக அமைப்பு வந்து சுக்கிரனும் கூடயும் செவ்வாயோடையும் இந்த குரு சந்திரன் சம்பந்தப்பட்டுட்டா இது வந்து கல்யாண சகல யோகமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதாங்க ஒன்னொன்னா நான் பிரிச்சு சொன்னேன். சரிங்களா, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, நன்றி, வணக்கம்.